Hello, welcome back to Crick Stars Analyzer YouTube channel. In the video lab, Gujarat Titans versus Rajasthan Royals IPL 2025 match number 23 ஓட pre-match analysis and Fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 9th ஏப்ரல் வெனஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். அகமதாபாத் ஸ்டேடியத்தில் பார்த்தோம்னா டோட்டலா 11 பிச்சஸ் இருக்கு. 6 ரெட் சாயில் பிச்சஸ், 5 பிளாக் சாயில் பிச்சஸ் இருக்கு. இவங்க பார்த்தோம்னா அதாவது குஜராத் டீம் இந்த சீசன்ல ஆப்போனன்ட் டீமை பொறுத்து பிச் கண்டிஷனை வந்து வைக்கிறாங்க. இப்போ இங்கே லாஸ்டா நடந்த குஜராத் வர்சஸ் மும்பை மேட்சுக்கு பார்த்தோம்னா பிளாக் சாயில் விக்கெட் அமைச்சிருந்தாங்க. பிளாக் சாயில் விக்கெட் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். அதே போல வேரியேஷன் யூஸ் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டீம்ல பவுலிங் டேட் நல்லா இருக்கு. குறிப்பா ஸ்பின்னர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான் இருக்காங்க. இன்னைக்கான போட்டியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 விஷயம் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் எந்த சாயில்ல பிளே பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வருமா வராதா, இதன் பொறுத்து தான் நம்மளுடைய டீம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 19 T20 மேட்சஸ்ல 9 மேட்சஸ்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா போட்டிகளிலுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன்னா ஆல்டர்னேட்டா வேற வேற பிச்ல பிளே பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அந்த ரேஞ்சும் வந்து மாறி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் நடந்த குஜராத் வர்சஸ் டிசி இந்த மேட்ச்ல குஜராத் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி வெறும் 89 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோம்னா டிசி டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது 130 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே பிளாக் சாயில்ல தான் பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டிகளில் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது வந்து இந்த சீசன்ல நம்ம வந்து பார்க்கல. இங்கே ஆகட்டும், அதுக்கப்புறம் லக்னோ மாதிரியான பிச்சஸ்ல அந்த அளவுக்கு பெருசா மிந்தி மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் வந்து இருந்ததில்லை. மேபி இன்னைக்கு இருக்கலாம். லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல அதானி பெவிலியன் எண்ட் அண்ட் ஜியோ எண்டுன்னு இருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டா இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 75 மீட்டர் இருக்கு. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 72 மீட்டரும் இன்னொரு சைட் 61 மீட்டரா இருக்கு. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 72-69ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 61 and 57 இருக்கு. குறிப்பா டயகனல் ஒரு சைடு வந்து பெருசா இருக்கிறது ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் ஏற்படுத்துது. அதுவும் குறிப்பாக ஒரு பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு ஹியூஜ் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் டியூ இல்லை அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு எந்த டீமுக்குமே ஃபேவரபிளா இல்லை. ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்ல மட்டும் குஜராத் டீமுக்கு ஸ்லைட்டா சப்போர்ட் இருக்கு. இந்த சீசனை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிகளில் அண்டர் டாக்ஸ் அதாவது ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்கக்கூடிய டீம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னை தான். அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே ஆர்சிபி அண்ட் டிசி டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டீமும் நிறையா போட்டிகளில் அவங்க வந்து ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருந்து அந்த போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் இந்த போட்டியில் அது மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லைட்டாக ஃபேவரட்ஸாக இருக்கக்கூடிய குஜராத் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆன்ஃபீல்டு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேட்டிங் அதாவது டாப் 3 பேட்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கு. ராஜஸ்தான் டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் யூனிட் தான். எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பவுலர்ஸ்ல அதிக ரன்கள் கன்சீட் பண்றாங்க. எஸ்ஆர்எஸ் டீம் ஆகட்டும், அது போல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் நிறைய ரன்கள் கன்சீட் பண்றாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. இன்னைக்கான போட்டியில ராஜஸ்தான் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா குஜராத் டீமோட டாப் 3 பேட்டர்ஸ் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர் 3 பேர்த்தையுமே சீக்கிரமா அவுட் பண்ணி ஆகணும். அப்பதான் வின் பண்ண முடியும். பட் அது இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட்டர் களத்துல நின்று நல்லா ஆடி கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் மேட்ச்ல சுப்மன் கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 6 மேட்ச்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5-1 குஜராத் டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 2 முறை மோதினதுல 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா குஜராத் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 18 மேட்சஸ் இதுவரை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 10 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபவ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே ராஜஸ்தான் டீம் 16 மேட்சஸில் ப்ளே பண்ணதில் அவங்களும் 10 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் பார்த்தோம்னா குஜராத் டீமோட இவங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 19 T20 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 9 மேட்சஸ்லையும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 10 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 193 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 193 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 28 இருக்கு. அபோவ் ஆவரேஜா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 19 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸா எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்தா பார்க்க போறோம். இந்த போட்டியில இந்த ப்ரோக்ரஷன்ல கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். என வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்திலயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதுல சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸ் இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லயுமே ரன் ரேட் வந்து 8 ரேஞ்சில் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல 11க்கு மேல இருக்கு. 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் இதுல அதிகமா விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அது போக டெத் ஓவர்ஸ்லயும் விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல 2.5ம் டெத் ஓவர்ஸ்ல 2.2ம் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.4 இருக்கு. ஓப்பனர்ஸ்க்கு ஏதாவது மேட்சப்ஸில் த்ரெட் இருக்கு, இல்லைனா குவாலிட்டியான பவுலர் பவுல் பண்ணுறாங்க. இப்போ முகமது சிராஜ் இருக்காரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. இந்த மாதிரியான பவுலர்ஸ் பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாமே தவிர கன்சிஸ்டண்டாக இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பெருசாக நியூ பால் பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல. மேபி அந்த பிச் கண்டிஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா விக்கெட் இங்கே விழுகலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 3 ஃபேஸில் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக மிடில் ஓவர்ஸில் நல்லா இருக்கு. 9.3 இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்லயும் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே இங்க ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.5 இருக்கு. அது போக இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல செகண்டா பவுல் பண்ணும்போது நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா குஜராத் டீமுக்காக பிளே பண்ணிட்டு இருந்த முகமது ஷமி இங்க செகண்டா பவுல் பண்ணும்போது நிறைய மேட்சஸ் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட பார்த்துருப்பீங்க. குஜராத் டீம் இங்கே செகண்டாக பேட் பண்ணும்போது ஜோஸ் பட்லர் அண்டு சாய் சுதர்ஷன் 2 பேருமே சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தாங்க இந்த ஃபேஸில். இன்னைக்கான போட்டியிலும் இது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 டீம்லையுமே குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலாக பார்த்தோம்னா குஜராத் டீம்ல முகமது சிராஜும் ராஜஸ்தான் டீம்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இருக்காங்க. அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச்ல 2 பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பத்தின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ், பிளேயர் பத்தின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பத்தின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்க தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற QR கோட ஸ்கேன் பண்ணியும் நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 19 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 458 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 63% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 163 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 71% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 9.7 இருக்கு. அதிக ரன்கள் தான் கன்சிட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா அவங்க 267 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 37% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 68 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 29% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கு சுமாரா தான் இருக்கு. எக்கனாமி ரேட் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 9 ரேஞ்ச் இருக்கு. அதிக ரன்கள் கன்சிட் பண்றாங்க. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸையும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 74 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 43 மட்டும்தான் இருக்கு. ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு.
ஸ்ட்ரைக் ரேட்ல பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனர்ஸ் இந்த அளவுக்கு சுமாரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் ஆல்ரெடி நம்ம மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ்ல பார்த்திருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது 2 விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒன்று அந்த பிட்ச் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீமோட குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ். இதன் பொறுத்து தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 64% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. நிறைய போட்டிகளில் குஜராத் டீம் இங்கே ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயினாக சுப்மன் கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் 26% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. குறிப்பா நம்பர் 3 பேட்டர் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அவர் தான் இந்த இன்னிங்ஸ்ல, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்பர் 3 பேட்டரா களமிறங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2 சீசனா. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல பார்த்தோம்னா ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 40%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா ரன்கள் வந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய ஸ்ட்ரைக் ரேட் 147ம், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 152ம் இருக்கு. இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே போல ஆவரேஜ்லயும் ஸ்லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஆர்டர்ல தான் ரன் ரேட் வந்து மிடில் ஓவர்ஸ்ல தான் ரன் ரேட் நல்லா இருக்கு. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணக்கூடிய டீமோட பேட்டிங் குவாலிட்டி, அதுக்கப்புறம் டியூ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான். டியூ இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸும் குவாலிட்டியாக இருக்காங்க, நல்ல ஃபார்ம்லும் இருக்காங்க அப்படிங்கும்போது ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஒருவேளை டியூ இல்லை, அதுக்கப்புறம் செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீமில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 0.8ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.3ம் இருக்கு. இது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 2.2ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.8ம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 79 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 36 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய டாமினேஷன் தான் இருந்திருக்கு. 84 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் ரேட் இன்னுமே பெட்டரா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் இங்கேயும் ஓரளவுக்கு சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்றேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு 11 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ண 3 மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமை 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர். மிடில் ஆர்டர்ல ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, வாஷிங்டன் சுந்தர். லோவர் ஆர்டர்ல ரஷீத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. டெத் ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷீத் கான் இந்த 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா பார்த்தோம்னா ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அண்ட் இஷாந்த் சர்மா இந்த 2 பேருக்குள்ள தான் ஸ்வாப் இருந்திருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ராஜஸ்தான் டீமுக்கு இவர் பிளே பண்ண 2 மேட்ச்ல 55 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 14 இன்னிங்ஸ்ல 740 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 57ம் ஸ்ட்ரைக் ரேட் 156ம் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 103 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் முதல் முறை சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. மற்றபடி லாஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மேட்சப்ஸ்ல மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 40 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 68 ஆவரேஜும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நிறைய போட்டிகள்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசன்ல 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஜோஸ் பட்லர் லாஸ்ட் சீசன் வரைக்கும் ராஜஸ்தான் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் எடுத்துட்டிங்கன்னா 5 இன்னிங்ஸ்ல டோட்டலா 238 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல இவரும் 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் இந்த கிரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல 3 மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அடுத்ததா ஷாருக் கான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்டா ஒரு மேட்ச்ல 41 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 58 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல பெருசா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அடுத்ததா ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்லயும் ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. இவருக்கும் இந்த சீசன்ல பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்டா ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸும் அதுக்கப்புறம் பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பவுலிங்ல அவரை பயன்படுத்தவே இல்லை. என்னதான் எஸ்ஆர்எஸ் டீம்ல அதிக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும். அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு 14 இன்னிங்ஸ்ல 16 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் இந்த சீசன்ல பெருசா இவர் விக்கெட்ஸ் எடுக்கல. நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. பட் விக்கெட்ஸ் எடுக்கல. அதுக்கான மெயின் ரீசன் அதிகமாக இவர் மிடில் ஓவர்ஸ்லேயே பயன்படுத்துகிறாங்க. முந்திலாம் ஒரு ஓவர் கண்டிப்பாக டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். அந்த சமயத்தில் விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பார். அது இந்த சீசனில் நடக்கல. ஸ்ட்ரைட்டாக இந்த மிடில் ஓவர்ஸ்லேயே அவருடைய ஸ்பெல்லை போட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சாய் கிஷோர் பவுலிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது அகைன் இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா முகமது சிராஜ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்த சீசன்ல டோட்டலா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேருக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பிரசித் கிருஷ்ணா ராஜஸ்தான் டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. இந்த சீசன்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க குஜராத் டீம் அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா இஷாந்த் சர்மா ராஜஸ்தான் டீமுக்கு 13 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. முதல் 2 மேட்ச்லயும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ண 2 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே டீமுக்கு 6 ரன்ஸ் டிஃபரன்ஸ்லயும் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு 50 ரன்ஸ் டிஃபரன்ஸ்லயும் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதேஷ் ராணா. மிடில் ஆர்டர்ல ரியான் பராக், துரு ஜுருல், ஷிம்ரான் ஹெட்மயர், வனிந்து அசரன்கா. லோவர் ஆர்டர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, யுத்வீர் சிங் அண்ட் சந்தீப் சர்மா. இவர் இந்த போட்டியில பார்த்தோம்னா யுத்வீர் சிங் அவருக்கு பதிலாக துஷார் தேஷ்பாண்டே ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே ப்ளே பண்ணாருன்னா அவர் பவுல் பண்ணுவாரு. அது போக சந்தீப் சர்மா ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. இம்பாக்ட் பிளேயரா பார்த்தோம்னா நிதேஷ் ராணா அண்ட் குமார் கார்த்திகேயா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் ஸ்வாப் இருந்திருக்கு.
அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. 5 இன்னிங்ஸ்ல 64 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமா குஜராத் டீமுக்கு 24 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 89 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவரா இருக்கு. இன்னைக்கான போட்டியில ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது சிராஜ் இவரை ட்ரபிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. குஜராத் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 114 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெக் பிரேக் அண்ட் சென்னமன் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிதிஷ் ராணா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல 51 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல சிஎஸ்கே டீமுக்கு பிளே பண்ணும்போது ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சென்னமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு இவருக்கு. அடுத்ததா ரயான் பராக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமா குஜராத் டீமுக்கு ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல இவருக்கும் லெக் பிரேக் அண்ட் சென்னமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸும் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா துருவ் ஜுரல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் இவருக்கும் புவரா தான் இருக்கு. இந்த சீசன்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஷிம்ரான் ஹெட்மயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் அபோவ் ஆவரேஜா இருக்கு. குஜராத் டீமுக்கு 30 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 82 இருக்கு ஆவரேஜ். பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல இவருக்கும் லெக் பிரேக் அண்ட் சென்னமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா வனிந்து அசரன்கா பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே டீமுக்கு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பவுலிங் டைப்புக்கு சுமாராக தான் இருக்கு ஸ்டாட்ஸ். பட் பவுலிங் மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு வனிந்து அசரன்காவுக்கு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசன்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மகேஷ் தீக்ஷனா பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா சந்தீப் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல பார்த்தோம்னா டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா குமார் கார்த்திகேயா குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல சிஎஸ்கே டீமுக்கு பவுல் பண்ணியிருந்தாரு. விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல குறிப்பா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அதுக்கப்புறம் சேனமன் ரெண்டுமே பவுல் பண்ணுவாரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் பேப்பர் குஜராத் டீம் இவங்க தான் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. அந்த டீமோட டாப் ஆர்டர் ஆகட்டும், பவுலர்ஸ் ஆகட்டும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ராஜஸ்தான் டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் மட்டும் தான் ஸ்ட்ராங்கராக இருக்கு. பவுலிங்ல ஒரு சில போட்டிகளில் மட்டும் பர்ஃபார்ம் பண்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் கன்சீட் பண்றாங்க. அதுதான் ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூவா இருக்கு. இந்த போட்டியில ராஜஸ்தான் டீம் குஜராத்தை வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா குஜராத் டீமோட டாப் 3 பேட்டர்ஸை சீக்கிரமா அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டாஸும் ராஜஸ்தான் டீமுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சு அப்படிங்கும் போது வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. பட் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு குஜராத் டீம் தான் இருக்காங்க. கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. சஞ்சு சாம்சன் எடுத்துட்டிங்கன்னா குவாலிட்டியான லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. யுஸ்வேந்திர சஹல் அதுக்கப்புறம் வனிந்து அசரன்கா ஆர்சிபி டீமுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய பாலர் ஸ்ட்ரகிளாக இருந்தார். இப்போ அவர் ராஜஸ்தான் டீம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான் அவருடைய பாலையும் ஸ்ட்ரகிளாக இருக்காரு. ரஷீத் கானுடைய பாலை நல்லா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 4-6 எல்லாம் அடிச்சிருக்காரு. அதே சமயம் அவுட்டும் ஆயிருக்காரு. இன்னைக்கான போட்டியில பிளாக் சாயில் விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது மிடில் ஓவர்ஸ்ல சஞ்சு சாம்சன் கொஞ்சம் பார்த்து ஆடணும். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரல் இருக்காரு. பட் அவர் ரொம்ப லோவா களம் இறங்குறதால ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸா நம்ம ப்ரிஃபர் பண்ணல. ஏதாவது கொலாப்ஸ் ஆகும் ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும் போது வேணா அவர் பெஸ்ட் பிக்கா இருப்பாரு.
பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த 2 பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஹை பெர்சன்டேஜ் செலக்ஷன் 80%க்கு மேல இருக்கு. பட் இதுவரை குஜராத் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லயும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் பிட்ச் கண்டிஷன் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் அகெயின் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்லயும் குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த போட்டியில இவருடைய பிளேஸை டாஸ் பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு லோ ஸ்கோரை ஒரு 150 இல்லை 160 இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணா பெஸ்ட் பிக்காக இருப்பார். மற்றபடி கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்காரு இந்த போட்டிக்கு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா வனிந்து அசரன்கா அண்ட் நிதேஷ் ராணா. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரயான் பராக் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கான போட்டியில் ஜெய்ஸ்வால் சீக்கிரமாக அவுட் ஆனார் அப்படிங்கும்போது நிதேஷ் ராணா அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நிதேஷ் ராணாவும் சிஎஸ்கே டீமுக்காக ப்ளே பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த பிளேஸையும் நம்ம வந்து டாஸை பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா இவர் இல்லைன்னா வந்து ரயான் பராக் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த போட்டியில். பவுலர்ஸில் பார்த்தோம்னா முகமது சிராஜ், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மகேஷ் தீக்ஷனாவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறதா கன்சிடர் பண்ணி நம்ம இந்த டீமை மேக் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரஷீத் கான் இருக்கார். அவர் வந்து ப்ராப்பராக டெத் ஓவர்ஸில் பயன்படுத்தினாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஓவராவது கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருடைய பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆப்போனன்ட் டீமோட பேட்டர்ஸ் பெருசாக ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்து அடித்தாலும் இந்த சீசனில் கேட்ச் ட்ராப்லாம் நடந்திருக்கு. அன்லக்கியாக தான் இருந்திருக்காரு ரஷீத் கான். ஸோ அவரும் ஒரு பெஸ்ட் பிக் தான். பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ், சாய் கிஷோர் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க குஜராத் டீம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். அது போக ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆகட்டும் முகமது சிராஜ் 2 பேருக்குமே இந்த பிச் கண்டிஷனில் பிச் வந்து சப்போர்ட் இருக்குது. குறிப்பாக செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸில் பார்த்துருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸ் நல்லா இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. அவங்களுடைய கடைசி மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால முகமது சிராஜ், சாய் கிஷோர் அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க இந்த கேட்டகரியில். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக்கில் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் இருக்காங்க. நம்ம வந்து டாப் 3 பிளேயர்ஸும் நம்ம குஜராத் டீமில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ராஜஸ்தான் டீமில் அந்தளவுக்கு ரிலையபிளான பிளேயர்ஸ் வந்து கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இல்லை. சஞ்சு சாம்சன் இருக்கார். பட் இன்னைக்கு குவாலிட்டியான பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாரு. பவர் பிளே ஓவர்ஸில் முகமது சிராஜை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் சாய் கிஷோர் அண்டு ரஷீத் கான் இந்த 2 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம டாப் கேப்டன்சி பிக்காக கன்சிடர் பண்ணல. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ரயான் பராக், சஞ்சு சாம்சன் அண்ட் வனிந்து அசரன்கா இருக்காங்க. வனிந்து அசரன்கா மெயினாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் பிளாக் சால் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவரை அதிகம் ஜிஎல்ல கேப்டனா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.